நான் தோழர் ரவீந்திரன் அவர்களை பார்க்கறதுங்கிறது ஒரு வரலாற்றியல் மார்க்சிஸ்டா பார்க்குறேன். சில தோழர்கள் பண்பாட்டு மார்க்சிஸ்ட் சொல்லுவாங்க, அது குறைவான வார்த்தைன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு தொலைநோக்கோடு பழங்காலத்தை இன்றைய போராட்ட ஆயுதமாக ஒரு முன் வரலாறை எப்படி புதிய தலைமுறைக்கு புதுக்கி தருதல், போராட்ட ஆயுதங்களாக தருதல், அதுதான் அவருடைய ஸ்பெஷல் சிறப்பு புலம். அந்த வகையில் அவர் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட விஷயம் முழுவதுமே இந்திய தத்துவ ஞான தளம். இந்திய தத்துவ ஞான தளத்துல அவர் ஒரு மார்க்சிய கண்ணோட்டத்தோட மரபு மார்க்சியமாக அதை எடுத்து, அதாவது அதாவது ஒரு முழுமை புரிதலோட இந்திய சமூகத்தினுடைய அதற்கே உரிய தனித்தன்மையான இயங்குத்தன்மையோட அதை எப்படி கொண்டு அதை சமூக மாற்றத்துக்கு அதை உந்தித்தள்ள முடியும் அப்படிங்கிறதோட இளைய தலைமுறையோட தொடர்ந்து பேசி வந்திருக்கார். நான் 4 நூற்றாண்டு காலமாக தோழரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நானும் அவரும் அரசியல் பொருளாதாரம் பேசி ரொம்ப குறைவு. அதனாலதான் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்த கிளாஸ். அந்த வகையில நான் என்ன கருதுகிறேன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தோழர் சுகுமார் தோழர்கிட்ட கூட சொன்னேன், என்னுடைய புரிதல் எப்படி இருக்குன்னு சொன்னால், சமூக நீதி பேசுகிறவர்கள் அரசியல் பொருளாதாரம் படிக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் அடையாள அரசியல்வாதியாக சீரழிந்து விடுவார்கள். இது என் கருத்து, என் அனுபவம் கூட. ஒரு சமூக நீதி போராட்டம் நடத்துகிற ஒருத்தர் அரசியல் பொருளாதாரம் மூலதனத்தை பயின்றே ஆக வேண்டும், அவருக்கு கட்டாய கடமை. அதே போல அரசியல் பொருளாதாரம் மட்டும் பேசுகிற தோழர்கள் இந்திய சமூக தனித்தன்மையோடு சமூக நீதியை பயிலவில்லை என்றால், சாதி சமூக அமைப்பை பயிலவில்லை என்று சொன்னால், அவர்கள் தன்னுணர்வு இல்லாத சாதியவாதிகளாக சாதியத்திற்குத்தான் அவர்கள் பயன்படுவார்கள் என்று எனக்கு ஒரு கருத்து இருக்குது. அப்போ இரண்டு தரப்பு சிறப்பு திறமை கொண்டவர்கள் இருவரிடம் கற்றுக்கொண்டு இப்ப உருவாகிற தலைமை என்பது மாவோ எப்படி 10 விரல்களும் பியானோ வாசிக்கணும்னு சொன்னார்ல, ஒரு ஆல்ரவுண்டர்களாக அனைத்து வகையிலும் சமூக மாற்றத்துக்கு தேவையான அனைத்து திறமைகளிலும் கைதேர்ந்தவர்களாக எந்த நேரத்திலும் எந்த வேலையும் ரொம்ப கச்சிதமாக திறமையாக சாதித்து காட்டுகிற வகையிலே செய்து பார்க்கிறவராக புதிய தலைமுறை மார்க்சிஸ்டுகளாக வளருவதற்கு அந்த இயக்கவியல் திறமை நாங்கள் ஆய்வு முறைன்னு சொல்ற இதோட சேர்த்து இந்த இரு தரப்பும் ஒருவரிடமிருந்து ஒருவர் கற்றுக்கொண்டு பயில வேண்டும் என்பது என்னுடைய இன்றைய சிந்தனையாக இருக்கிறது. அந்த வகையில தோழருக்கு ஒரு அரசியல் பொருளாதாரம் ஏகாதிபத்தியமும் பெட்ரோட்டாளரும் கொடுத்த பிறகு அந்த தலைப்பு அவர் கொடுத்த உடனே எனக்கு ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. ஏன்னா இப்ப என்ன மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது என்றது பற்றி எனக்குள்ள ஒரு தேடல் இருந்து கொண்டிருந்த நேரத்தில் தமிழ் பண்பாடு ஊற்றுகளும் ஓட்டங்களும் என்ற என்னுடைய ஒரு தொடர் உரை ஒன்று ஜீவா நாவா சிந்தனை பள்ளி, சிங்காரவேலர் சித்தாந்த பள்ளி, நாவா ஆராய்ச்சி பள்ளி என்ற ஒரு சிந்தனை பண்பாட்டு அமைப்பில் உரை ஒன்று போய்கொண்டிருக்கு. அதில் ஏறத்தாழ முடிவை நோக்கி போய்கொண்டிருக்கு. அதில் முடிவுரை என்ன, அந்த முடிவுரைக்கான தலைப்பு பற்றி யோசிக்கிற ஒரு இடம் வந்தது. ஏன்னா இப்ப நான் செய்து கொண்டிருக்கிறது 19ஆம் நூற்றாண்டை முடிக்க போறேன். அந்த ஒரு வரப்போற 26ஆம் தேதி 19ஆம் நூற்றாண்டுக்குள்ள போற ஒரு நேரம். அந்த 19ஆம் நூற்றாண்டு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம் வள்ளலார் ஒரு மைய ஆளுமை என்று பார்க்கிறதா இருந்தால் வள்ளலார் என்றது என்ன, அவர் எதை வெளிப்படுத்தினார் என்றால், அது வரைக்கும் மதம் சைவம், தமிழை பொறுத்த வரைக்கும் வைணவமும் இருந்தாலும் கூட சைவம் மேலாதிக்கத்துக்குரியதாக இருந்தது. சைவ சித்தாந்தத்தினுடைய பாதி ஒரு மேலாதிக்கத்துக்குரிய ஒன்றாக இருக்கிற நிலையில அந்த பதியினுடைய ஒரு அடையாளம் தான் தில்லை நடராஜர். தில்லை நடராஜர்ல வள்ளலாருக்கு ஆரம்பத்துல பக்தி இருந்தது. அதுதான் நாவலரோட வழக்காட வேண்டி வந்த விஷயமும் கூட. நாவலர் தில்லைவாழ் அந்தணர்களுக்கு எதிராக வழக்க போட்டிருந்தார். நாவலர் ஒரு சைவ சித்தாந்தி. சைவ சித்தாந்தம் முன்னிறுத்துகின்ற பதி, அதுதான் ஒரே கடவுள், அது உச்சமான உயர் கடவுள் என்ற கோட்பாடு உள்ளவர். தில்லைவாழாந்தனர்கள் ஆகம முறைக்கு விரோதமாக நடக்கிறார்கள் என்ற
ஆஹ், விஷயம் சார்ந்த ஒரு வழக்கு போன போது இந்த தில்லை நடராஜர்ல பக்தி செலுத்திய வள்ளலார் தில்லைவாழந்தனர்களுக்காக செயற்பட்டார். அதனாலதான் உண்மையில ரெண்டு பேருக்கும் விவாதமா மாறினது. ஆனால் பிறகு வள்ளலார் ஒரு மத நீக்கத்தோட சைவத்தை கடந்து ஒரு மத நீக்கத்துக்குரிய ஆன்மீகம் என்றதுக்குள்ள வள்ளலார் வாரர். அதனால அவர் ஒரு முற்போக்கு பாத்திரத்தை எடுத்த நிலையில ஒரு நிலப்பிரபுத்துவ மேலாதிக்கத்துக்குரிய சைவ சித்தாந்த பதிய பேசிய நாவலர் சாதி ஆசாரங்கள் அப்படியே பின்பற்றப்பட வேண்டும் என்ற கருத்தை சொன்னார் என்ற வகையில அவர் ஒரு பிற்போக்கான மாதிரியும் வள்ளலாரை ஒரு கதாநாயக பாத்திரமாகவும் சித்தரிக்கிற ஒரு வரலாறு தமிழ்நாட்டில் இப்ப போய் கொண்டிருக்கு. அந்த விஷயத்துக்குள்ள நான் இப்ப போகல, அதெல்லாம் எங்களுக்கு தேவையானது. அந்த மத நீக்கம் என்றத வள்ளலார் முன்னிறுத்திய சமூக பொருளாதார பின்னணி அதான் எனக்கு முக்கியப்பட்டது. 2026 அதை பற்றி நான் பேச இருக்கிறேன். அப்ப அதே நேர்பட்டது. பதி என்கிற ஒரு அதி உச்ச கடவுள், அதை முன்னிறுத்திய சைவ மதம், அந்த மதத்தை நீங்கி ஒரு ஜனநாயக பண்பை நோக்கி அடுத்த 20ஆம் நூற்றாண்டுல மதம் என்றதை கடந்த ஒரு அனைத்து கடவுளர்களையும் சமனாக பார்க்கிற சமத்துவம், அது பாரதி கூடால வெளிப்படும் அந்த தன்மை ஒன்று வரும். அப்ப அந்த மாற்றம் என்றது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஏகாதிபத்திய உலகத்துக்கு. நிலப்பிரபுத்துவத்தினுடைய அதி உச்ச கடவுளான பதி நிராகரிக்கப்பட்டு எல்லா கடவுளர்களுமே சமன்தான், ஒரு பரம்பொருள், ஒரு மேலாதிக்கமான பதி என்றது இனி மதத்துக்கு தேவையில்லை, மதம் தேவையில்லை. மதத்தை கடந்து ஒரு ஆன்மீக உணர்வு என்றது அதான் பாரதியிட்ட வரைக்குள்ள ஆன்மீக நாத்திகம் என்று வருகிறது. அப்ப அந்த மாற்றங்களுக்குரிய அந்த கட்டம் நிலப்பிரபுத்துவத்தை உடைத்து கொண்டு ஒரு ஜனநாயக மாற்றம் எங்களுக்குள் இயங்கியது என்றதை வச்சு பார்க்கிற போது இன்றைய உலக மாற்றம் என்றத விளங்கக்கூடியதாக இருந்தது. இப்ப என்ன நடக்கிறது என்றது, சென்ற வருடம் பெட்ரோ டாலர் என்ற மேலாதிக்கம் உடைக்கப்பட்டு ரூபாய், இந்திய ரூபாய், ருசியாவினுடைய ரூபிள், சீனானுடைய ஜுவான், அப்ப இந்த நாணயங்களுக்கு ஊடால பரிவர்த்தனை உலக வர்த்தகத்தை செய்ய முடியும் என்ற மாற்றம் சென்ற வருடம் ஏற்பட்டு விட்டது. அப்ப இந்த மாற்றம் என்பது அமெரிக்காவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தது. அது வரைக்கும் 60ஆம் ஆண்டில் இருந்து டாலர் ஊடாகத்தான் உலக வர்த்தகத்தை செய்யக்கூடியதாக இருந்தது. இந்த மாற்றம் மிக முக்கியமானது. 60ஆம் ஆண்டிலே என்ன ஏற்பட்டதுன்றது, அதுக்கு முதல் பிரித்தானியா தான் உலகத்தினுடைய தலைமை கேந்திரமாக இருந்தது, ஏகாதிபத்தியத்தினுடைய தலைமை மையமாக இருந்தது, பிரான்சும் இருந்தது. அந்த வகையில் பிரான்சை விடவும் பிரித்தானியா மொத்தத்தில் ஐரோப்பா. அப்ப இந்த ஐரோப்பிய ஏகாதிபத்திய வரலாற்றுக்கு தலைமை தாங்கிய நிலை 2ஆம் உலக யுத்தத்தோடு இல்லாமல் போகுது. அவர்கள் பின்னடைகிறார்கள். யுத்தத்துக்கு அவர்கள் செலவு செய்து இதற்கு மேலும் இராணுவத்துக்கு பொருளாதாரத்தை முடக்க முடியாது என்கிற நிலையில் அவர்கள் பின்னடையும் போது அதுவரைக்கும் இராணுவ செலவுகளில் அதிகம் ஈடுபடாத அமெரிக்கா முன்னணிக்கு வருகிறது. அப்ப வெறுமனே அது வரைக்கும் யுத்தத்தில் பெருசாக ஈடுபட்டு செலவு செய்யவில்லை என்றது மட்டும் காரணம் இல்லை, அதுக்கு பிறகு அவருடைய பொருளாதாரம் இன்னும் வீச்சாக வளர்வதற்கு பெட்ரோ டாலர் என்ற ஒரு செயல் திட்டம் காரணமாக அமைந்தது என்றது இங்கே இருக்கிற தோழர்கள் எல்லோருக்குமே தெரிந்த விடயம். அப்ப இந்த மாற்றம் எப்படி நிகழ்ந்தது என்று பார்க்கிற போதுதான் அவர்களுடைய பார்வையில, மேற்கு ஐரோப்பிய பார்வையில மத்திய கிழக்கு என்று அவர்கள் சொன்னார். அவர்களுடைய கிழக்கில் மத்திய பகுதி என்று அவர்கள் சொன்னது எங்களை பொறுத்தவரையில் மேற்கு ஆசியாவினுடைய மேற்கு பகுதி என்கிற அரபு நாடுகள். இந்த அரபு நாடுகளினுடைய ஒரு பகுதியாக துருக்கி தலைமையில ஓட்டோமான்
பேரரசுன்றது அதுக்கு முதல் உலகத்தினுடைய வல்லரசாக இருந்தது. ஓட்டோமான் ஸ்பெயின் வரைக்கும் அவர்கள் ஆக்கிரமித்து இன்னும் ஒரு கொஞ்சம் அதே முயற்சியோடு ஈடுபட்டிருந்தால் ஐரோப்பா முழுவதையும் அவர்கள் கைப்பற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய விஸ்தரிப்பில் முன்னேறிய ஒன்று ஓட்டோமான் பேரரசு. அப்ப ஐரோப்பா மீழ்ச்சிய இருண்ட யுகத்தை உடைத்து கொண்டு வணிகத்துக்குள்ள வந்து புதிய வரலாறு படைத்த சூழல்ல ஓட்டோமான் பேரரசை இல்லாமல் ஆக்குகிற போது இந்த அரபு மண்ணை அவர்கள் துண்டாடினார்கள். உண்மையில அரபுன்றது இப்ப சவுதி, ஈராக், ஐக்கிய அமீரகம் என்று சொல்லக்கூடிய குவைத், துபாய், இந்த நாடுகள் எல்லாமே ஒரே அரபு தேசம் என்று இயங்கி இருக்க கூடியது. ஆனால் அவர்கள் பார்த்தார்கள், இவ்வாறு ஏற்கனவே ஓட்டோமான் உலக மேலாதிக்கத்துக்கு வந்த நிலையில அரபு இந்த மாதிரி இருந்தால் ஆபத்து என்ற நிலையில தான் பிரதானமாக பிரித்தானியாவும் பிரான்சும் அந்த அரபு மண்ணை துண்டாடி தனித்தனி நாடுகளாக பிரித்தார்கள். அதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. ஏற்கனவே வரலாற்றில் அரபு அந்த முன்னிலைக்கு உரியதாக இருந்தது என்பதை விடவும் இந்த பெட்ரோ எண்ணெய் வளம் கண்டறியப்பட்ட சூழல். அப்ப அந்த எண்ணெய் வளம் தங்களுக்குரியதாக இருக்க வேணும் என்றதை பிரித்தானியா பிரான்ஸ் கையகப்படுத்தி வைத்திருந்ததும் இருந்த நிலையில தான் அவர்கள் பின்னடைந்து போகிற போது அமெரிக்கா வந்து பிரதானமாக முடியாட்சியை ஏற்படுத்தினார்கள். ஒரு ஓட்டோமான் பேரரசின் முடிமன்னர் இல்லாமலாக்கப்பட்டு ஒரு ஜனநாயகத்தை ஐரோப்பிய ஜனநாயகம் என்றதை சொல்ல வேண்டியவர்கள் அதுக்கு மாறாக முடியாட்சியை இந்த நாடுகளுக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டார்கள். அதில் ஒன்றுதான் ஒரு சவுதியினுடைய மன்னர் பரம்பரை. அது மதீனா, மிக்கா, அவர்களுடைய இஸ்லாமியர்களுடைய புனித ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இருக்கிற அந்த ஒரு மன்னர் ஆட்சி. அப்ப அது ஒரு ஆக உயர்ந்த பொருளாதார வளமும் ஆன்மீக மையமுமாக இருந்த ஒரு நாடு, பெட்ரோலிய வளமும் இருந்த நிலையில அமெரிக்கா அந்த சவுதி அரேபியாவோடு ஏற்படுத்தின ஒப்பந்தத்தில தான் இனிமேல் உலக வர்த்தகம் டொலர் ஊடாக செய்யப்பட வேண்டும், பெட்ரோல் டொலர் ஊடாகத்தான் வணிகத்துக்குரியதாக இருக்கும் என்ற விஷயத்தை ஏற்படுத்தியதாக இருந்தது. அப்ப இதற்கு பிறகு உலகத்தில் எந்த வேற சம்மந்தம் இல்லாத, அமெரிக்காவோட சம்பந்தம் இல்லாத வேற 2 நாடுகள் வர்த்தகம் செய்தால் கூட அவர்கள் டொலர் ஊடால தான் அந்த வர்த்தகத்தை செய்வார்கள். அந்த வகையில் அந்த ஐக்கிய அமெரிக்காவுக்குரிய வங்கிக்கு ஒரு வட்டி போய்கொண்டே இருக்கும், வரி போய்கொண்டே இருக்கும். அந்த நிலை தான் அமெரிக்காவை அதி உச்சத்துக்கு கொண்டு சென்றது. அப்ப எப்படி நிலப்பிரபுத்த காலத்துல பதி என்றது அதி உச்சத்துல இருந்ததோ அது போல இந்த பெட்ரோ டாலர் என்றது அமெரிக்காவுக்கு அதி உச்ச இடத்தை கொடுத்தது பொருளாதார ரீதியாகவும். அது கருத்தியல் ரீதியில் எப்படி வரும்னு சொன்னா அந்த அமெரிக்காவில் இருக்கிற மீடியாக்கள், ஊடகங்கள் தான் உலக ஊடகங்களை இயக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பொருந்தியவையாக மாறியது. அதுல இன்னொரு வாய்ப்பு ஆங்கிலம் என்பது ஏற்கனவே 100-200 ஆண்டுகள் உலகம் முழுவதற்குமான மதமாக இருந்ததும் மொழியாக இருந்ததும் அவர்களுக்கு வாய்ப்பாக இருந்ததும் காரணமாக பொருளாதார பொருள் உற்பத்தி உறவு சார்ந்த பெட்ரோலிய வளமும் அதனூடாக வெளிப்படக்கூடிய இந்த மேலாதிக்க கருத்தியல், ஊடக மேலாதிக்கம் என்ற விஷயங்களும் இணைந்த நாங்கள் பதி என்று சைவ சித்தாந்தம் வெளிப்படுத்தி இருக்கிற உலகத்தின் அதி உச்சமான நிலப்பிரபுத்துவ பரம்பொருள் கடவுள் கோட்பாட்டினுடைய ஒரு அதி உச்ச பரம்பொருள் பதி போன்றதுதான் இந்த பெட்ரோ டாலர் என்றதாக இருந்தது. அப்ப இந்த 60ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒற்றை மைய உலகமாக அமெரிக்க தலைமைக்குள்ள வருகிற ஒரு முன்னோட்டம் நடக்கிறது. ஆனால் அப்போது சோவியத் யூனியனும் இருந்த காரணத்தினால 2க்கும் இடையில சோசியலிச முகாமுக்கும் ஆதிபத்திய முகாமுக்கும் இடையில முரண்பாடும் இருந்த சூழல் ஒரு இரட்டை துப்பாக்கி போல உலகம் அந்த 2
மையங்களுக்கும் உரியதாக இருந்தது. ஆனால் 80ஆம் ஆண்டுக்கு பிறகு 90ஆம் ஆண்டிலிருந்து முற்றாகவே ஒற்றை மைய உலகம் ஏற்பட்டு ஒரு 30-40 வருடங்களில் இப்போது நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிற போதுதான் அந்த ஒற்றை மைய உலகம் தகர்க்கப்படுது. இந்த நிலையில இஸ்ரவேல் என்றது வருது. இஸ்ரவேல் முதலாம் உலக யுத்தம் வந்த காலங்களுக்குள்ளே ஐரோப்பாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு யூத குழு என்றது வல்லமையுடையதாக இருந்தது. ஏனென்றால் மத்திய காலத்தில் கிறிஸ்தவம் விலக்கப்பட்ட தொழிலாக வணிகத்தை கருதியது. அப்ப பாவை தொழில், வட்டி வாங்குவதெல்லாம், பணத்தை வைத்து சம்பாத்தியம் எடுப்பதெல்லாம் தவறானது என்ற ஒரு கோட்பாடு கிறிஸ்தவத்துக்குரியதாக இருந்ததினால யூதர்கள்லாம் வணிகம் செய்கிறவர்களாக இருந்தார்கள். ஒரு ஏறத்தாழ 1000 வருடம் அங்கு அவர்கள்லாம் வணிகத்தை செய்கிறவர்களாக இருந்தார்கள். அப்ப இந்த சூழல்ல வணிகத்துக்கு ஐரோப்பா மாறுகிற போது யூதர்கள் அதற்கு தலைமை தாங்கக்கூடியவர்களாக மாறினார்கள். அப்ப அந்த நிலையில அந்த யூத குழு ஒன்று மேலாதிக்கம் செய்யக்கூடியதாக இருந்தது. அவர்கள் பலஸ்தீனத்தில குடியமர்த்தப்பட்டு அது இஸ்ரவேல் பழைய ஏற்பாடு, பைபிளினுடைய பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட கடவுளால் அருளப்பட்ட நிலம் யூதர்களுக்கு என்று சொல்லி அந்த இடத்தில் குடியமர்த்தப்பட்டார்கள். அதில் வேடிக்கை என்னென்றால், நான் இப்ப பைபிளை முழுசா படிச்சு முடிச்ச ஒரு நிலையில ஒரு விஷயம் விளங்கிச்சது. கடவுளுக்கு கூட கோபம் வந்தது. ஏன்னா இவங்கள்ட்ட ஒரு நிலத்தையும் கொடுத்து இவ்வளவுதான் என்னன்னாலும் இவங்க சீரழிச்சு கெட்டு போடுறாங்க என்று சொல்லி அங்க விட்டு துரத்தப்படுறதுக்கு கடவுளும் தான் காரணம். ஏன்னா இவங்களுக்கு சரி வராது, இந்த இதுல வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் என்று கடவுளும் கோவப்பட்டு தான் துரத்தி விட்டது. அதுக்கப்புறம் தான் கடவுள் ஜேசு விட்ட புதிய ஒப்பந்தம் ஒன்றை செய்தது. ஜேசு விட்ட கொடுத்த பிறகும் கூட ஒரு 500 வருஷங்கள் போன பிறகு இதெல்லாம் சரி வராதுன்னு சொல்லி முகமது நபியிட்ட இறுதியாக ஒப்பந்தத்தை கடவுள் செய்தார். அதுதான் குர்ஆன் என்று வந்தது என்று அந்த மரபு ஒன்று இருக்குது. அந்த மரபில் இவர்கள் எல்லாரும் இந்த 3 மதங்களுக்கும் முன்னோடியாக இருக்கக்கூடிய அந்த இனமரபு குழுவுக்குரிய ஒரு தந்தை ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் என்றவருடைய பிள்ளைகள், அதுல அவருடைய ஒரு வைப்பாட்டி அல்லது சட்டபூர்வமான மனைவிக்கு பிறந்த பிள்ளைகள் கூட வருகிறவர்கள்லாம் யூதமும் கிறிஸ்தவமும். இன்னொரு சட்டத்துக்கு அப்பால் இருந்த வேலைக்கார பெண்ணுக்கு பிறந்த பிள்ளை கூட வந்ததுதான் இஸ்லாம் என்ற கதைகள் எல்லாம் இருக்கு. ஆனா எல்லோருமே ஆபிரகாமினுடைய வம்சாவளிகள். அதான் இன்றைக்கு சவுதி அரேபியா அல்லது இந்த குவைத் போன்ற அமெரிக்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவதாக இருக்கின்றன. அது ஆபிரகாமினுடைய வம்சாவளி தான் இஸ்ரவேல் யூதர்கள், நீங்களும் அதுதான். ஆகவே இடையில இருக்கிற இதை வச்சு இயக்குகிற கிறிஸ்தவ மேலாதிக்க நாடுகள் நாங்களும் அதுதான். அப்ப நாங்கள் இணைந்த ஒரு ஆபிரகாம் ஒப்பந்தம். இவையெல்லாம் வந்த பிறகும் ஈரான் அதுக்குள்ள வேற இல்லை. அது இந்த சியா முஸ்லீம் சுன்னி முஸ்லீம் என்கிற வேறுபாடு என்று பார்க்கிற விஷயங்கள் இருக்கு. அதற்கு அப்பால இவை பிரதானமாக முடியாட்சிகள் சார்ந்தவை, ஏகாதிபத்தியத்தோடு உறவாடி கொண்டு சொந்த மக்களை மேலாதிக்கம் செய்யக்கூடிய நாடுகள். மன்னாட்சியை தகர்த்து கொண்டு வந்த ஒரு நாடு ஈரான். அப்ப அடிப்படை முரண்பாடு அதுதான். ஒரு மக்கள் நலன் சார்ந்த மன்னராட்சிக்கு விரோதமான ஈரானுக்கும் மன்னராட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நாடுகளுக்கும் இடையில இருக்கிற முரண். அவர்கள் ஆபிரகாம் ஒப்பந்தத்துக்குள் சென்றார்கள். அதுக்குள்ள வராத ஈரானை எப்படி கட்டுப்படுத்துவது என்றது மத்திய கிழக்கில் ஒரு நாடாக இருந்து கொண்டு இஸ்ரவேல் இந்த மேலாதிக்கத்துக்குரிய மையமாக இயங்குகிற நிலையில் இஸ்ரவேலும் அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிரான ஒரு யுத்தத்தை தொடுத்தார்கள். அதை கட்டுப்படுத்த முடியும் என்று நினைத்து, ஆனால் அதை உடைத்து கொண்டு ஒரு மேலாதிக்க தகர்ப்போடு இன்றைக்கு ஈரான் செய்திருக்கக்கூடிய மாற்றம் என்றது ஒரு வரலாற்று போக்கினுடைய ஒரு மிக பிரதான மாற்ற திருப்பு முனை. போன வருஷம் ஏற்பட்டது பெட்ரோ டாலர் மேலாதிக்கம் என்றதை உடைச்சு கொண்டு
சோவியத் ருசியா ருசியா சீனா போன்ற நாடுகள் ஒரு புதிய உலக ஒழுங்கை ஏற்படுத்திய மாற்றம். அது ஒரு 5-6 வருஷங்களா இருந்த நிலை போன வருடம் முழு அளவில் ஒரு புதிய உலக ஒழுங்கு ஏற்பட்டு விட்டது. இனியும் டாலர் கூடால வர்த்தகம் செய்ய தேவையில்லை என்ற மாற்றம் ஏற்பட்டது. ஆனால் இப்ப ஏற்பட்டு கொண்டு வந்து இருக்கக்கூடிய மாற்றம், இப்போ நாளைக்கு 2 நாள்ல ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட இருக்கு. அதை குழப்பறதுக்கு இஸ்ரேல் இன்னும் என்ன முயற்சி எடுத்தாலும் கூட இதுக்கு மேலேயும் பொறுத்தது போதும், பணிஞ்சுதான் ஆகணும் என்ற நிலைக்கு அமெரிக்கா வந்த ஒரு சூழல். ஏன்னா அவர்கள் நினைத்தது போல ஈரானை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. அப்ப பெட்ரோல் டாலரினுடைய அரசியல் பொருளாதார பரிமாணங்கள் உடைக்கப்பட்டது ஒன்று என்றால், வரலாற்று செல்நறியே அந்த ஏகாதிபத்திய மேலாதிக்க வல்லரசு தான் தீர்மானகரமானது என்று இதுவரைக்கும் இருந்த ஒரு விஷயம் முழுமையாக உடைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக ஈரான் மக்கள் செய்த தியாகங்கள் மிகப்பெரியவை. அப்ப அதன் ஊடாக அவர்கள் அந்த மாற்றத்தை செய்திருக்கிறார்கள். அப்ப இதை எப்படி பார்க்கலாம்னு சொன்னால், இப்ப இனி பிரிக்ஸ் என்றது வருது, அதை பற்றி விவாதங்களுக்குள்ள தோழர்கள் கருத்து சொல்ற இது இருக்கும். பிரிக்ஸ் ஊடாலே ஒரு புதிய மாற்றம் ஒன்று ஏற்பட இருக்குது. அப்ப இதனூடால் என்ன நடக்குதுன்னா, இனி ஏகாதிபத்தியம் தான் தீர்மானகரமான சக்தி என்பது இல்லாமல் தேசங்கள் எல்லாமே சமத்துவமாக ஊடாடுவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. தேசங்கள் வின் வின் தியரி, அதன்படி இருதரப்பும் இதுவரை ஏகாதிபத்தியம் லாபம் சம்பாதிப்பதற்கான ஒவ்வொரு வணிகத்திலேயுமே ஒரு பகுதி அமெரிக்க மேலாதிக்கத்துக்கு சென்று கொண்டிருக்க வேண்டும் என்று இருந்த நியதி உடைக்கப்பட்டு கொண்டு ஒவ்வொரு நாடும் சுதந்திரமாக சமத்துவமாக தங்களுடைய பரிமாற்றத்தை செய்கிற ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அப்ப இது தேசங்களுக்கு இடையில ஒரு சமத்துவத்தை நோக்கி செல்கிற, அதனூடால சோசியலிசத்தை நோக்கியும் செல்கிற ஒரு உலக மாற்றம். இது 50ஆம் ஆண்டுகள் 70ஆம் ஆண்டுகள் வரைக்கும் கூட பாட்டாளி வர்க்க புரட்சிக்கு கூடால சோசியலிசம் வரும் என்ற நம்பிக்கை இருந்த விடயங்கள் இல்லாமல் போய் 80களோடு சோவியத் யூனியன் முழுசாக வீழ்ச்சி அடைந்து 90ல் இல்லாமல் போன பிறகு பாட்டாளி வர்க்க புரட்சி என்றது உலக வரலாற்றிலிருந்து இல்லை. ஆனால் அது 2ஆம் உலக முதலாம் உலக யுத்தத்திலோடே இல்லாமல் போன விஷயம். 1917 மட்டும்தான் பாட்டாளி வர்க்க புரட்சி ஊடாக வரலாற்று மாற்றம் நடந்தது. ஆனால் அதுக்கு பிறகு 70ஆம் ஆண்டு வரைக்கும் கூட பாட்டாளி வர்க்க புரட்சி வரலாம் என்ற நம்பிக்கை எல்லோருக்குமே இருந்தது. இனி இல்லை. இனி தேசங்கள் ஏகாதிபத்திய பிணைப்பை முற்றாக தகர்த்து கொண்டு சமத்துவம், தேசங்களுக்கு இடையில் சமத்துவமும் தமக்குள் சமத்துவத்தை ஏற்படுத்துவது என்கிற மாற்றத்தின் ஊடாலதான் சோசியலிசம் என்றது மலரும் என்ற ஒரு வரலாற்று மாற்றமும் இதனூடாக ஏற்படுகிறது. இது நிலப்பிரபுத்துவத்தினுடைய அந்த பரம்பொருள் முழு முதற் கடவுள் என்றதுதான் மேலாதிக்கம் செய்வது என்பது தகர்ந்து நாட்டார் தெய்வங்கள் அனைத்தும் சமமானவை, ஒரு கடவுள் ஏனையவற்றை இயக்குவதென்றது இல்லாமல் போய், எப்படி 19ஆம் நூற்றாண்டில் அந்த தில்லை நடராஜரை கைவிட்டு கொண்டு மத நீக்கத்தோடு ஒரு ஆன்மீக நாட்டத்துக்குள் வள்ளலார் வந்தாரோ, அது பிறகு ஆன்மீக நாத்தியமாக பாரதியிடம் வந்து எல்லா மதங்களும் சரியானவை, எல்லா மதத்திலையும் தவறுகள் இருக்கின்றன, எல்லா கடவுளர்களையும் சமனாக பார்க்க வேண்டும், நாட்டார் தெய்வங்களையும் சமனாக பார்ப்பது என்று அடுத்து வளர்ந்த அந்த மாற்றங்கள் போலத்தான் ஏகாதிபத்தியத்தினுடைய பதியாக இருந்த பெட்ரோல் டாலர் தகர்ந்து ஒரு அனைத்து தேசங்களும் சமனான ஊடாட்டத்தை பெறக்கூடிய ஒரு வரலாற்று மாற்றத்துக்குள் நாங்கள் இன்று வந்து அடைந்திருக்கிறோம். நாங்கள் கலந்துரையாடலுக்கு கூடால தோழர் இலக்கிய உதாரணங்களோட அருமையா சொல்லிட்டு வந்தாரு டாலருடைய வரலாறு. எனக்கு உண்மையாலுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம தனியா ராவா சப்ஜெக்ட் வச்சிருக்கிறோம், அதோட அவர் கம்பேர் பண்றாரு பாருங்க, அந்த இஸ்ரேலுடைய வரலாறு, அந்த கடவுளுடைய இதுதான் நம்ம தலைவர்கள்ன்றது நம்ம கிடைச்ச பொக்கிஷமா நான் பாக்குறேன். ஏன்னா நம்ம சப்ஜெக்டை படிச்சிடுறோம். இப்போ நமக்கு என்னன்னா இப்போ உலகத்துல நம்ம ஏஐ உலகத்துல இருக்கோம், சப்ஜெக்டை படிச்சிடுறோம். ஆனா
இந்த மாதிரி அந்த வரலாற்று இணைப்புகளோட புரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. நான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு தோழருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிடுறேன். இதுல வந்து இந்த பெட்ரோ டாலர் அப்படின்னு வந்து பார்க்கும்போதே இதுல வந்து நமக்கு தோழர் சொன்னதுதான் வரலாறு. இதோட வரலாறு எப்படி வருது? உலகப்போர் 2வது உலகப் போர்ல அமெரிக்கா வெற்றி பெற்றதாக அறிவிக்குது. அமெரிக்கா வெற்றி பெற்றதாக தன்னுடைய மேலாண்மை நிரூபிப்பதற்காக ஜப்பான்ல அணுகுண்டை போட்டு அவங்க நாங்க தான் ஜெயிச்சிட்டோம், சோவியத் யூனியன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தங்களுடைய மேலாண்மையை உலகுக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. அதை ஒட்டி முதலாளித்துவ நாடுகள் எல்லாமே கூட்டா இணைஞ்சு அப்பதான் வந்து டாலரை உலகத்தினுடைய பொது நாணயமாக அவங்க அறிவிச்சுக்கிறாங்க. அப்போ வந்து கிட்டத்தட்ட என்ன மாதிரி வருதுன்னா, ஒரு டாலருங்கிறது வந்து அதாவது ஒரு அவுன்ஸுக்கு 35 USD, ஒரு அவுன்ஸ் கோல்டு, ஒரு அவுன்ஸ் கோல்டுக்கு $35 கணக்குக்கு அன்னைக்கு வர்றாங்க. அன்றைக்கு பிற நாட்டினுடைய மதிப்புகள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி அன்னைக்கு வந்துடுறாங்க. அப்போ ஒரு அவுன்ஸ் கோல்டு வச்சிருந்தோம்னா $35 மதிப்புக்கு அன்றைக்கு உலகம் வந்துடுச்சு. அப்ப எல்லா நாடுகளுக்கும் என்னன்னா, எப்போ ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறாங்க, எப்போ வேணாலும் டாலரை நீங்க வாங்கிக்கோ, எவ்வளவு வேணாலும் என்கிட்ட டாலரை வாங்கிக்கோ, டாலரை கொடுத்துட்டு நீ தங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் என்பது கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நம்ம டாஸ் கேபிட்டல்ல, அதாவது நம்ம வந்து வரும்போது பொருளினுடைய அந்த வேல்யூ ஆஃப் ஃபார்ம் சொல்லிட்டே வரும்போது சிம்பிள் ஃபார்மு, அப்புறமா வந்து அந்த அதுல எக்ஸ்பாண்டட் ஃபார்ம் ஆஃப் வேல்யூ வருது இல்லையா? அதாவது மதிப்பின் வடிவம் வந்து விரிவடைந்த ஒரு கோட்டை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக 4 பொருள் வாங்குற மாதிரி வந்துட்டு அதனுடைய ஒரு பொது பண வடிவமாக ஒரு வருது இல்லையா? அது இப்படித்தான் வருது. அப்படித்தான் வந்து அங்க தங்கம் என்பது வந்து ஒரு பொது நாணயமாக, ஒரு பொது பொருளாக வருது. பொது பொருளாக எல்லாத்தையும் ஏத்துக்கிறாங்க. தங்கத்தின் அடிப்படையில் அதை ஒட்டி, தங்கத்தின் மதிப்பை ஒட்டி டாலரை ஏற்றுக்கொண்டியவர் அந்த எக்ஸ்பாண்டட் ஃபார்ம் ஒரு யூனிவர்சல் கரன்சியாக ஏத்துக்கிறாங்க. அப்ப இந்த உத்தரவாதம் கொடுத்த உடனே எல்லா நாடுகளுமே டாலரை நம்பி வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அமெரிக்கா பிரிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். இது போய்கிட்டே இருக்கு. இதுல எந்த சிக்கலும் இல்லை. ஆனா பிரச்சனை எப்ப ஆரம்பிச்சிச்சுன்னா, வியட்நாம் யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. வியட்நாம் மேல என்னைக்கு அமெரிக்கா கை வச்சானோ அன்னைக்கு அமெரிக்க பொருளாதாரத்துக்கு சனியன் வர ஆரம்பிச்சிருச்சு. வியட்நாம் போரின் முடிவில் அமெரிக்கா மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சது. அப்ப வந்து நிக்சன்னால அமெரிக்கா பொருளாதாரம் தலைகீழ விழுந்துச்சு. வேற வழியே கிடையாது. அப்ப நிக்சன் வந்து என்ன பண்றாருன்னா, 1971ல தங்கத்துல வந்து யாருனாலும் தங்கம் வச்சிருக்கவங்க டாலரா மாத்திக்கலாங்கிற உடன்படியை ரத்து செய்யறாரு. அதை வந்து அவங்க எப்ப என்ன சொல்லுவாங்கன்னா 1971 நினைக்கிறேன். அது வந்து நிக்சன் ஷாக்னே சொல்லுவாங்க. நிக்சன் ஷாக் அப்படின்னு பொருளாதாரத்தில் இருக்கும். எந்த நாட்டையும் கலந்துக்காம தடாலடியாக அமெரிக்கா அறிவிக்குது, இனிமே வந்து நீங்க வந்து தங்கத்துக்கான டாலர் அந்த பரிவர்த்தனை, அந்த மாற்று அப்படிங்கிற அந்த இதை வந்து அவங்க ரத்து பண்றாங்க. அப்போ வந்து வேற வழி இல்லை. அப்போ 1971 அந்த காலகட்டங்கள்ல வந்து அந்த ஏகாதிபத்தியத்தினுடைய ஆதிக்க ஒரு லெவலுக்கு இருந்தனால இவர்கள் வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து சோவியத் யூனியன் பலவீனம் அடைந்துகிட்டு இருக்க காலகட்டம், சைனா வளர்ந்துகிட்டு இருக்க காலகட்டம். அப்போ இவர்கள் மற்றவங்களும் வேற வழி இல்லாம அவர்கள் டாலரை வந்து திருப்பியும் வந்து இந்த தங்கத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த ஒப்பந்தத்தை, அந்த விதியை ரத்து பண்ணியிருந்தா கூட அவங்க டாலர்லாம் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அமெரிக்கா என்ன பண்ணுது, தங்கமே இல்லாம டாலரை அச்சடிக்கிறாங்க. தங்கமே இல்லாம டாலர் அடிக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துலதான் பொருளாதார சிக்கல் வருது. அப்ப நம்மளுடைய மூலதனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மதிப்பு இருக்கு இல்லையா, இந்த மதிப்புக்கு நிகரா ஒண்ணு எக்ஸ்சேஞ்ச் நடக்கணும்ல. அப்ப நீ டாலர் அடிச்சுட்ட, அதுக்கு நிகரான ஒரு பொருள் வேணும்ல இல்லையா? அப்பதானே அந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். அப்ப அந்த பரிவர்த்தனை நடைபெறும் பொருளாக எண்ணெயை அவர்கள் முடிவு செய்யறாங்க. அப்ப எண்ணெய் வர்த்தகத்தை, எண்ணெயை தங்கத்துக்கு பதிலாக, கிட்டத்தட்ட தங்கம் நினைச்சுக்கோங்களேன், எண்ணெயை தங்கமாக கருத வேண்டிய சூழலுக்கு உலக நாடுகளை அமெரிக்கா தள்ளி விடுகிறது. அப்ப வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதற்கு ஏற்றபடி அவர்கள் 1945 சவுதி மன்னர்களை காப்பாற்றுவதற்காக அவங்க ஒப்பந்தம் போட்டு வச்சிருந்தாங்க. அதை அப்படியே வச்சிருந்தாங்க. 1973 வந்து 73 எல்லாம் பாத்தீங்கன்னா பெட்ரோ டாலர் வந்து சவுதி கூட அவங்க 73 கடைசி 74 பெட்ரோ டாலருக்கான அபிஷியலா சவுதி கூட ஒப்பந்தம் கையெழுத்து போட்டாங்க. கையெழுத்து போட்டுட்டு
அப்ப மற்ற நாடுகள் எல்லாமே வந்து வளர்ச்சியினுடைய காலகட்டங்கள், எல்லா நாடுகளுக்கும் உலகத்துல எண்ணெய் தேவைப்படும். அப்போ வந்து அவர்கள் எல்லாமே வந்து எண்ணெய் எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும்போது, இவர்கள் டாலரை கையிருப்பா வைக்க வேண்டிய நிலைமைக்கு வரும்போது, அப்ப சவுதியில மட்டும் இல்ல, பக்கத்துல எல்லாம் எண்ணெய் வளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு, எல்லாமே வருது. அப்ப என்ன பண்றாங்க, ஏற்கனவே அங்க வந்து அந்த அந்த பூகோள ரீதியா இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய பிரச்சனைகளை, சேயாசன்னி பிரச்சனைகளே கையில் எடுக்கிறாங்க. ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம பொருளாதாரத்துல நமக்கு மார்க்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, வெறுமன ஆதிக்கங்கிறது வந்து அந்த அந்த பொருளாதார ஆதிக்கங்கிறது வந்து என்னன்னா, அது வந்து வெறுமன பொருளாதாரத்தோட நிக்காது. அது அரசியல் ஆதிக்கமாகவும் இராணுவ ஆதிக்கமாகவும் சேர்ந்துதான், எல்லாமே சேர்ந்துதான் நிற்கும். அப்ப அதன் அடிப்படையில் அவங்க அங்க வந்து என்ன பண்றாங்க, சவுதிக்கு தலைவலியா இருந்தது பக்கத்துல ஏமன் ஹவுதிஸ். அவன் என்ன பண்ணுவான், இந்த பிரிவுகளுக்குள்ள வந்து அவன் சவுதியை அட்டாக், அப்ப இவர்களே வளர்த்தார்கள், ஏமன் ஹவுதிஸை வளர்த்து சவுதி மேல அட்டாக் பண்ண வைக்கிறது. அப்ப சவுதியில பேஸ் வைப்பதற்கான ஒப்பந்தங்களை போட்டு சவுதியில உட்கார்றது. அதே மாதிரி இந்த பக்கத்துல ஏற்கனவே 51 காலகட்டத்துல ஈரான்ல ஆரம்பிக்கிறாங்க. ஈரான்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்மெண்டா அங்க கவுத்து, அங்க பிரச்சனைகளை உருவாக்கி, அங்க வந்து ஒரு பொம்மை அரசாங்கத்தை உருவாக்குவது, அந்த குழப்பத்துக்கு மத்தியில் அங்க பேச கொண்டு போய் ஆக பிராந்திய ரீதியாக எண்ணெய் வளம் எங்கெல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் அவர்கள் வந்து தங்கத்திற்கு பதிலாக எண்ணெயை நிலைநிறுத்துவதற்காக அந்த வேலையை கச்சிதமாக செஞ்சு முடிச்சாங்க. அப்ப வந்து அந்த காலகட்டங்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா 70க்கு மேல 70க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சோவியத் ரஷ்யாவினோட அதாவது சிதைவுன்னு ஆரம்பிக்கலாம். சிதைவு ஆரம்பிச்ச காலகட்டங்கள், சைனா கலாச்சார புரட்சியிலிருந்து தடுமாறிக்கிட்டு இருக்க காலகட்டங்கள், வியட்நாம் அப்பதான் வந்து யுத்தத்துல இருந்து ஜெயிச்சிருக்காங்க, ஒன்றும் பெரிய சோசியலிச இது கிடையாது. அப்ப எதிர்ப்பின்றி அவர்களுடைய வேலையை அந்த 70ல இருந்து 2000 வரைக்கும் அவர்கள் செய்து முடித்து விட்டார்கள். இதற்கு லக்கியா வந்து 91ல சோவியத் யூனியன் போயிருச்சு. அப்ப இந்த காலகட்டத்தில் டாலர் என்பது மிக வலுவாக மாறி நின்றுச்சு. அப்ப இன்றைக்கு ஆன காலகட்டங்கள் வரும்போது வணிக மேலாண்மை வந்து நிக்குது. இந்த ஒரு பக்கத்துல வீழ்ந்த சோவியத் யூனியன் வந்து வீழ்ந்துரும் நினைச்சாங்க. ஆனால் சோவியத் வீழ்ந்திருக்கலாம், ஆனா ரஷ்யா வீழல. ரஷ்யாவுடைய பொருளாதாரம் என்பது வந்து அங்கு வந்து இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகளால் கட்டமைக்கப்பட்ட ரஷ்ய பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட 60-70% புட்டின் காலத்தில் வந்து அப்படியே வச்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னுடைய அந்த தன்மைகள், ரயில்வே விவசாயம் இருக்கட்டும், இணை கம்பெனிகளா இருக்கட்டும், எல்லாமே அரசனுடைய பங்குகளை அங்க 55% வச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது அந்த பொருளாதாரம் வலுப்பட்டு நிற்குது. ரெண்டாவது வந்து அவர்கள் தன்னிச்சையான சுயேட்சையான ஒரு தன்னிறைவு பெற்ற பொருளாதாரமாக இன்னைக்கு வரைக்கும் நிக்கிறனால அவர்களுக்கு டாலர் மதிப்பு தேவையில்லை. அப்ப மீண்டும் ரஷ்யா ஒரு பக்கம் வலுப்பட்டு நிக்குது. இந்த பக்கத்துல அமெரிக்காவை ஒண்டி வளர்ந்து கொண்டிருந்த சைனா பொருளாதாரம், டாலரை ஒண்டி வளர்ந்து கொண்டிருந்த பொருளாதாரம், அந்த எந்த டாலரை வைத்து அமெரிக்கா மிரட்டியதோ அதே டாலர் இன்றைக்கு சைனாவின் கையில் குவிந்து விட்டது. கடன் பத்திரமாக எல்லாம் குவிந்து, அதே ரூபாயை வைத்து சைனா தன் கடன் பத்திரமாக வச்சு அமெரிக்காவை மிரட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இந்த முரண்பாடுகள் இருக்குங்களா, இதுதான் வந்து இன்னைக்கு பெட்ரோ டாலரா இன்னைக்கு வந்து காலி பண்ண வேண்டிய சூழலுக்கு. ஏன்னா டாலர் வந்து அமெரிக்காவிட்ட இருப்பதை விட கடன் பத்திரங்களாக ரஷ்யா கிட்டையும் ஜப்பான் கிட்டையும் அதிகமா சேர்ந்து போய் கிடக்குது. அப்ப இவர்கள் வந்து டாலருக்கு மதிப்பிழக்க ஆரம்பிக்கும் போது வணிகம் இந்த மேலாண்மை என்ன பண்ணுது, தங்களுடைய ஆதிக்கத்தை நிரூபிப்பதற்காக, அது சோசலிச அரசாங்கமா கூட இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், ஆனா தன்னுடைய வணிக மேலாண்மையை நிலைநிறுத்துவதற்காக தன்னுடைய நாணயத்தை அது வெளிப்படுத்துது. அப்ப தன்னுடைய நாணயத்தை வெளிப்படுத்தும் பார்க்கும்போது இந்த பக்கத்துல ஏற்கனவே ரஷ்யாவும் வந்து அதுல இணைஞ்சு நம்ம 2 பேரும் சேர்ந்தாதான் பண்ண முடியுங்கிறனால இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த ஈரான் யுத்தங்களா இருக்கட்டும், இவை எல்லாம் இந்த வணிக போட்டியினுடைய காரணமாக நடந்துகிட்டு இருக்குது. அமெரிக்கா வந்து வாழ்வா சாவா என்ற போராட்டத்தில் இருக்குது. ஏன்னா அமெரிக்கா கிட்ட கடன் அதே அளவுக்கு அதிகமான கடன்களை வாங்கி விரிச்சு இப்ப டாலர் அச்சடிச்சு ஆகணும். இப்ப அச்சடிக்க முடியாத நிலைமைக்கு அங்க பண வீக்கங்கிறது போய் நிக்குது. அப்ப இந்த சூழலில் அமெரிக்காவுக்கு பெட்ரோ டாலர் என்பது வாழ்வா சாவா, மற்ற நாடுகளுக்கு வந்து அந்த டாலரின் பிடியில் இருந்து ஒரு விடுதலைன்னு கூட சொல்லலாம். டாலரின் பிடியில் இருந்து விடுதலை. அப்ப இந்த ரெண்டும் முட்டிக்கிட்டு இருக்கு. தற்காலிகமாக பெட்ரோ டாலர் வீழ்ந்தது போல் தெரிந்தாலும் சவுதி இன்று வரைக்கும் டாலரில் இருந்து முழுமையாக விடுபடவில்லை.
சவுதி 2 பக்கமும் காய் நவுத்துது, யுவான்லயும் வாங்குது, டாலருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆக வரக்கூடிய காலகட்டங்கள் தான் முடிவு பண்ண போகுது. நாளைக்கு ஒப்பந்தம் கையெழுத்து போட போறாங்க. இன்னைக்கு நைட்டு ஒப்பந்தம் கையெழுத்து போட போறாங்க, நாளைக்கு நாளை கழிச்சு. ஆக இந்த அமெரிக்கா தந்திரமாக இஸ்ரேலை கழட்டி விட்டு அமெரிக்காவும் ஈரானும் தான் ஒப்பந்தம் போட போறாங்க. இதுல இஸ்ரேலை கழட்டி விட்டாங்க. அதனால் யுத்தம் இதோடு முடிவடைய போவதில்லை. ஏனால் நேத்தைக்கு ட்ரம்ப்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கவனிச்சீங்கன்னா, இஸ்ரேலை விட சிரியா அழகான நாடுன்னு சொல்லிட்டாரு அவர். இங்க இந்த வார்த்தைய அதோடைய அர்த்தங்கள் நமக்கு புரிஞ்சும். ட்ரம்ப் சிரியாவை அளவுக்கு அதிகமா புகழ ஆரம்பிச்சிருக்காரு நேத்தையில இருந்து. அப்ப இதனுடைய விளைவுகள் ஏற்கனவே சிரியாவில் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். அதனுடைய விளைவாக இஸ்ரேல் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா, நாங்க ஏற்கனவே இந்த பரிச்சை இந்த பக்கத்துல நாங்க பிடிச்சிருக்கிற 500 கிலோமீட்டர்ல இருந்து நாங்க விட்ரா பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹவுதிஸ் கிட்ட இருந்து நாங்க விட்ரா பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹிஸ்புல்லா சைட்ல இருந்து லெபனான்ல இருந்து விட்ரா பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த பிரச்சனையை கமாவோட தான் இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆக போகுது. அப்ப இது தற்காலிகமாக ஏற்பாடா தான் இருக்கும். அவங்க இந்த தற்காலிகமாக அமெரிக்காவுக்கும் ஒரு பிரீத்திங் டைம் தேவைப்படுது, இந்த நாடுகளுக்கும் ஒரு பிரீத்திங் டைம் தேவைப்படுது. ஆக இவை தற்காலிகமாக ஒரு தோற்றம் அளித்தாலும் இதனுடைய முடிவுகள் போகதான் சரியான முடிவுகள். யார் ஜெயிப்பா அப்படிங்கிறது, வணிக மேலாண்மை ஜெயிக்க போதா இல்ல டாலரின் ஆதிக்கம் ஜெயிக்க போதாங்கிறது காலங்கள் தான் முடிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் தோழர். அவ்வளவுதான், நன்றி. இந்த டாலருடைய ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டத்துல இப்போ எதிர்காலம் என்ன ஆகுங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அது இப்ப சண்டை நடக்குது. மீண்டும் டாலரை தூக்கி நிறுத்துவதற்கு ட்ரம்ப் முயற்சி பண்றாரு. அதுக்காக அவர் என்னெல்லாம் பண்றாருன்னா, சவுத் கொரியாவை அவர் நாடுகள் எல்லாம் எங்க நாட்டை முதலீடு செய்யுங்கன்னு கூப்பிடுறாரு. இப்போ அதுல பாதிக்கப்படுவதாருன்னா இந்தியா தான். சவுத் கொரியா என்ன பண்ண போறான்னா, இந்தியாவில் இப்ப இருக்கக்கூடிய இதை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. அவன் முழுவதுமே தன்னுடைய மூலதனம் முழுவதும் அங்க கொண்டு போறான், அமெரிக்காவுக்கு. அப்ப இந்த சீனாவையும் ரஷ்யாவையும் தனிமைப்படுத்த வேண்டும் நினைக்கக்கூடிய எந்தெந்த நாடுகள் இருக்கோ அந்த நாடுகள் முழுவதையும் இவர் ட்ரம்ப் தாம் பக்கம் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவார். ஆனா சீனாவும் ரஷ்யாவும் என்ன பண்ணும்னா, அதை உடைக்கிறதுக்கு கட்டாயம் முயற்சி பண்ணுவாங்க. அவர் வெங்கடேசன் ஒன்று சொல்ல விட்டுட்டார். இவங்க எப்படி இந்த டாலர் ஆதிக்கத்தை எதிர்த்து அந்த 2 பேரும் எப்படி இது பண்றாங்கிற விவரங்கள்லாம் அவரு காலையில பேசுறதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இந்த ஹமாஸ் இஸ்ரேல் அடிக்கிறான் தெரியல 2003. அது ஏன் நடக்குது அப்படிங்கிறதுக்கு பின்னணி என்னன்னா, இவருடைய அந்த அமெரிக்காவினுடைய ஒரு முயற்சியை முறியடிப்பதற்குத்தான் என்ன இந்த எண்ணெய் போக்குவரத்து இருக்கு இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஈரான்ல உள்ள அந்த ஈரானை மீறி ஈரான் டைவ் இல்லாமலே பெட்ரோலியத்தை கொண்டு வருவதற்கான ஒரு திட்டத்தை அவங்க தீட்டுறாங்க. அதை முறியடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் பொழுதுதான் இவங்க என்ன பண்றாங்கன்னா இஸ்ரேல் அடிக்கிறாங்க. இஸ்ரேல் அடிச்ச உடனே அவன் பதிலுக்கு என்ன பண்றான்னா ஈரானை அவன் அடிக்கிறான். இப்படி அடிக்கிற பொழுது ஆக மொத்தத்துல இந்திய பொருளாதாரம் சீரழிஞ்சு போச்சு, அமெரிக்க பொருளாதாரம் சீரழிஞ்சு போச்சு, எல்லா நாட்டு பொருளாதாரமும் சீரழிஞ்சு போச்சு, இன்க்ளூடிங் சைனீஸ் பொருளாதாரம் உட்பட அது ஒரு சரிவு தானே, அவங்களுக்கு குழப்பம் தானே அது. அதனால இன்னும் எதிர்காலத்தில் யுத்தத்தின் மூலம் ஒன்று சாதிக்க முடியும் என்ற நிலைமை மாறி போயிடுச்சு. யுத்தத்தின் மூலம் எதையும் சாதிக்க முடியாது, ஏன்னா யுத்தத்தின் மூலம் சரிவு தான் வரும் என்ற இதை எல்லாரும் கத்துக்கிட்டாங்க. இப்ப ரஷ்யா தான் அண்மை கடைசியில கத்துக்கணும். அவங்க ஈரான் இந்த
யுக்ரைன் ஒரு சின்ன நாடு, அந்த நாட்டோட மோதிக்கிட்டு உட்கார்ந்துருக்கான். எதுக்கு உட்கார்ந்துருக்கான்னு நமக்கு தெரியல. அப்படியே நாட்டோ ராணுவம் அந்த பக்கம் வரும்னு சொன்னாலே, நீ நாட்டோ ராணுவத்தை தானே வந்தா நான் சண்டை போடுவேன்னு சொல்லணும். எதுக்கு இவன்ட்ட போய் சண்டை போட்டுட்டு உட்கார்ந்துருக்கணும்? அவசியம் இல்லை. அது ரஷ்ய பொருளாதாரத்தையும் பாதிக்குது, யுக்ரைனையும் பாதிக்குது. எனவே இதெல்லாம் இன்று உலகத்தில் உள்ள புதிய உறவை உருவாக்கக்கூடியது. மார்க்கெட்ல இப்ப என்ன நடக்கும்னா, எல்லா நாணயமும் சமன்னு வந்துடும். அப்படின்னு வரும் பொழுது மார்க்கெட் டிசைட் பண்ணிடும் எந்த நாட்டினுடைய சரக்கு மலிவாகவும் தரமாக இருக்கிறதோ அந்த நாட்டினுடைய நாணயத்துக்கு மதிப்பு வந்துடும். அப்படி பார்க்க போனீங்கன்னா சைனீஸினுடைய சரக்குகள் தரமாகவும் மலிவாகவும் இருக்குது. இப்போ இந்த டேட்டா சென்டரை பற்றி இந்தியாவில் கொண்டு வர முயற்சி பண்றாங்க. கூகுளோ எல்லாரும் கொண்டு வர முயற்சி பண்றாங்க. ஆனா அவருக்கு ஆகிற செலவு இருக்குல்ல, தண்ணீர் தட்டுப்பாடு இதெல்லாம் இருக்கும்போது இங்க நடக்கவே நடக்காது. ஆனா சீனா இப்ப என்ன பண்றான், கடலுக்கு அடியில கொண்டு போய் டேட்டா சென்டரை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்றான். அவங்களுடைய டெக்னாலஜியும் அதுக்கும் இவங்க போட்டி போடுற அளவுக்கு இன்னைக்கு அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் பழைய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சிக்கு அதிக பணம் செலவழிக்கணும். அவங்க இந்த கமர்ஷியல் வேர்ல்டில் இருக்கிறத விட தங்களுடைய நாட்டினுடைய பொருளை தரமாகவும் மலிவாகவும் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி வரும் பொழுதுதான் புதிய ஒரு உறவு உருவாகுது. உலகம் முழுவதும் உள்ள ஒரு புதிய உறவு உருவாகுது. அதுல என்னுடைய அபிப்பிராயத்தில் பார்க்க போனா இந்த டாலருடைய சரிவு மட்டுமல்ல, ஒரு புதிய சந்தை முறை. அது எல்லா நாணயங்களும் சந்தையில இருக்கும். எது அதுல ஒரு போட்டி நடக்கும். அந்த போட்டி வரவேற்க வேண்டிய போட்டி தானே. தரமாகவும் ஒரு உலகத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா அது குறுக்க நிக்கிறது என்னன்னா, இப்போ நம்ம இந்தியாவுடைய அரசினுடைய பங்கு ஏகாதிபத்தியத்துக்கு சார்பாக இருக்கிறது என்பதை நம்ம சுட்டி காமிக்கிறோம். இந்த ஏகாதிபத்தியத்தினுடைய எல்லா விதமான போக்குகளுக்கும் இந்தியா மிக முக்கியமான பங்கு வகிக்குது. ட்ரம்ப் இவனை அடிக்கிறான், இவன் மேல இவனுடைய கப்பலையும் சரக்கு கப்பலையும் குண்டு வீசுறான். ஆனா கூட இந்த ஆள் அவன் காலில் போய் விடுறான். இந்த கிறுக்கனுக்கு என்னன்னு தெரியல. ஏன் நம்ம ஏகாதிபத்திய நாடுகளோட உறவு வைக்கணும்? எல்லாரும் செக்கோஸ்லோவாக்கியால போய் பாதுகாப்பு ஒப்பந்தம் போடுறான். செக்கு நாட்டுல போய், அது ஐரோப்பிய ஒரு சின்ன நாடு, அந்த நாட்டுல போய் பாதுகாப்பு ஒப்பந்தம்னு ஒண்ணு போட்டு என்ன பண்ண போற? எந்த நாட்டுக்கு போனாலும் பாத்தீங்கன்னு சொன்னா பாதுகாப்பு ஒப்பந்தம், வர்த்தக ஒப்பந்தம். ஆனா எதுவுமே இந்தியாவில வரவே இல்லை. கிட்டத்தட்ட 15 ஃப்ரீ ட்ரேட் எக்ரிமெண்ட் போட்டிருக்கான். ஆனா எந்த ஃப்ரீ ட்ரேட் எக்ரிமெண்ட்டும் நமக்கு உதவி செய்யல. அதே மாதிரி எல்லா 82 நாடுகளுக்கு சுத்தி அடிச்சிருக்கிறார் இவர். அவ்வளவும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா என்னன்னா, இவருடைய இந்திய அரசனுடைய பிற்போக்கான கொள்கையினாலதான் இன்று ஏகாதிபத்தியத்தினுடைய ஆதிக்கம் இருக்கிறது என்பதை நம்ம இந்திய மக்கள் சொல்லி ஆகணும். இந்த நாடு கூட்டி சேரா கொள்கையை கராரா பின்பற்றினால் நிச்சயம் இந்த ஆதிக்கம் பூரா போய் ஒரு புதிய உறவு உருவாவதற்கு, வேகமா உருவாவதற்கு முடியும். இந்தியாவிலும் தொழில் வேகமா வளரும். அரசியல் பொருளாதார புள்ளி விவரங்களை எப்படி வரலாறோட இணைச்சு சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. அது ரொம்ப முக்கியமான தரவா நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம தோழர் விஎம்எஸ் அவர்கள் இந்த நமக்கு ஒரு பெரிய காட்சிப்படுத்தல் கொடுத்துருக்காரு. இது இப்போ அவர் வழக்கமா சொல்லுவார் விஎம்எஸ், இந்த தங்கம் தான் சொத்துன்னு மூட நம்பிக்கையில் இருக்காங்க அப்படின்பாரு. ஏன்னா மனித உழைப்பு தான் சொத்து. இப்போ மனித உழைப்பு அது தரமான
மலிவான பொருள் மனித உழைப்பு கொடுக்கும்போது அந்த நாணயம் அது தங்கத்தை விட மதிப்பு முள்ளைக்குதான் பலம் அடையுது. அதுதான் நான் அப்படிதான் தோழர் சொன்னதை புரிஞ்சுக்கிறேன். அந்த வகையில அதை நோக்கி முன்னேறதுக்கு பல அரசு என்ன செய்யுதுன்னா பாதுகாப்பு ஒப்பந்தம், நான் ஆயுதம் பண்ணி கொடுக்குறேன் உனக்கு. அப்ப போரே வந்து இனிமே யாருக்கும் பயனளிக்காதுன்னாரு, ரஷ்யாவுக்கே பயனளிக்கலைன்னாரு. இவங்க இப்ப நம்ம இந்தியாவில் என்ன பண்றாங்கன்னா ஒரு பில்லியன் கணக்கில் டாலரை கொண்டு போய் ஆயுதத்தை செய்யறதுக்கு அவன் நம்ம வந்து அவனை பயமுறுத்தலாம், இவனை பேர்லன்னா ஏவுகணை செய்யறேன். இப்ப நமக்கு இப்போ அரசுக்கு பதிலாக நீங்க இங்க வந்து தொழில்கள் வளர்ச்சி அடையும் போது அதாவது மலிவா தரமா பொருள்களை உற்பத்தி பண்ணும்போது அதுதான் உண்மையான பொருளாதார வளர்ச்சியா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து பெட்ரோல் டாலரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்று எதிர்பார்ப்பு இருந்தது. நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன சொல்லணும்னா, இப்போ டாலருக்கு 2 கால் இருந்தது. நம்ம வெங்கடேசன் தோழர் சொன்ன மாதிரி தங்கத்தை ஒரு காலா, அவுன்ஸ் கணக்கெல்லாம் சொன்னார். தங்கத்தை ஒரு காலா வச்சு தங்கத்துக்கு இப்போ ஒரு இது அப்படின்னு முதல்ல வச்சாங்க. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு பிறகு இவ்வளோ தங்கம் இருந்தால் தான் இவ்வளோ டாலர் அச்சடிக்கணுங்கிற கட்டுப்பாடை மறுத்துட்டான். நான் எவ்வளவு வெறும் பேப்பர் அடிச்சா கூட அது வந்து தங்கம் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. பெட்ரோல் டாலருங்கிறது அந்த சூழல்ல இங்க சவுதி அரேபியா இந்த மாதிரி எண்ணெய் வள நாடுகள் நாங்கள் டாலர்ல தான் வியாபாரம் பண்றோம்னு சொல்லும்போது இந்த பக்கம் தங்கத்துக்கும் டாலருக்குமான இணைப்பு கட்டாயிட்டா கூட பெட்ரோலியம் வந்து இன்னொரு காலா வந்து அது வந்து தங்கத்துக்கு பதிலாக இருக்கும்போது கருப்பு தங்கம்னு அது ஆயிட்டதுனால அந்த பெட்ரோல் டாலருங்கிற பேர் உருவாகி பெட்ரோல் தான் அதனுடைய வலிமைன்னு அடித்தளம் அப்படின்னு இருந்தது. அதான் ரவீந்திரன் தோல் சொன்னாங்க, அது சிதைந்து விட்டது. இப்போ அந்தந்த நாணயங்கள்ல கொடுக்கலாம், நான் வாங்கிப்பேன் அப்படின்னு வளைகுடா நாடுகள் முழுக்க இப்போ சீனா அந்த அவங்கவுங்க சொந்த நாணயங்களோட பண்ற இது ரொம்ப வேகம் அடைஞ்சிருக்கு. இதுவே ஒரு துருவ உலகம் இருந்தப்போ சோவியத் யூனியன் விழுந்த உடனே இது மாதிரி முயற்சி பண்ண அரசு தலைவர்களை உதாரணமா நம்ம சதாம் ஹுசேன், அவரோட 1000 குறைபாடுகள் இருந்தாலும் அவரை மீடியால லைவ்ல அவரை தூக்கு போட்டு ஒரு டெரர் உண்டாக்குனாங்க. கடாபி அந்த பக்கம் அந்த மாதிரி இராணுவ பயமுறுத்தல் அடாவடி இராணுவ பயங்கரவாதத்தை வந்து இப்போ செய்ய முடியாத ஒரு நிலை வந்துருச்சு. இந்த ஒப்பந்தத்தை ரவீந்திரன் தோழர் வந்து அந்த ஒப்பந்தத்தை பாருங்க, இனிமே வந்து ஈரான் வந்து ஜெயிச்சு முன்ன நிக்குது, அதனுடைய கோரிக்கைகள்ல பின்வாங்குது, பலவீனம் அடையுது, அந்த போக்குகளை அவங்க உரையில கொண்டு வந்தாங்க. இதுதான் நான் தொகுப்பா புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். அந்த வகையில இப்ப நாம ஏகாதிபத்தியத்திற்கு துணைவனாக ஏகாதிபத்தியமா தானும் மாறுறதுக்கான முயற்சியில இந்திய சமூகம், இந்திய அரசு, இந்துத்துவ அரசு, RSS தலைமையில் இருக்கிற இந்த அரசு வந்து போய்கொண்டிருக்கிறது. இப்போ வந்து ஏகாதிபத்திய அரசு வேணாம், எங்களுக்கு ஏகாதிபத்திய இந்தியா வேணாம், எங்களுக்கு மக்கள் இந்தியா, குடியரசு இந்தியா வேணும் என்ற முறையில இன்றைய தலைமுறை இந்திய மக்கள் வந்து எழுந்து நின்று இந்த போக்கை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்குதுன்னு சொல்லி பேராசிரியர் குறிப்பிட்டார் இல்லையா, அந்த ஆன்மீக விஷயங்கள். இப்ப இந்தியாவில் நீ வந்து இந்திய மக்களை நீ வந்து வெறும் நாத்திகம் பேசி எல்லாம் மாற்ற முடியாது. இந்த ஆன்மீக வழியில தான் மனிதாபிமானத்தை இது கொண்டு போறதுக்கு அவர் சொல்லக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, அது முக்கியமான மெத்தடு. அதுதான் வந்து ஈஸியா வந்து அவனை கவுண்டர் பண்ணும். இந்துத்துவாவுடைய இதை அவர் சொன்னது, பட் அவருடைய பாணியில சொல்லியிருக்காரு. இப்ப நமக்கு என்னன்னா, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஆன்மீக தத்துவங்கள் வருது. தமிழ்நாடு வள்ளலார்னா நீங்க குஜராத்ல ஒரு இன்னொருத்தர் இருப்பார், அந்த காந்தி தான் இருந்தாரு, வைணவ யாருன்னு அவர் சொல்றாரு. அந்த மாதிரி இந்த இணைக்கக்கூடிய ஒரு எல்லா ஒவ்வொரு மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய இந்த முற்போக்கான சிரமணர்களுடைய ட்ரெடிஷன் இருக்குல்ல, பௌத்தம், அந்த ட்ரெடிஷன்ல எல்லா மாநிலத்திலும் வெவ்வேறு விதமா இருக்கும். அதெல்லாம் கம்யூனிஸ்டுகள் நம்ம
இது ஒருத்தர் தான் நம்மளை போய் சொல்லியிருக்காரு. நாங்கெல்லாம் மறந்துட்டோம். நாங்க பூரா தோழர் அதான் கிறிஸ்டன் பிலாசபியை நம்பித்தான் ஏமாந்துட்டோம். இந்தியன் பிலாசபியில் இருக்கக்கூடிய இந்த நான் ட்ரெடிஷன், மார்க்சிஸ்ட் ட்ரெடிஷன், ஆமா அது நான் சுகுமார் உருவாக்குறதே தோழரை அவர் அவர் ஒருத்தர் தான் பேசிட்டு இருக்காரு. வேற யாரும் நாங்கெல்லாம் பேசுறதே கிடையாது. அது அது அவருக்கு நன்றி. ஒருத்தராவது கிடைச்சிருக்காரு எங்களுக்கு, எங்க தலைமுறைக்கு. தோழர் நான் சுகுமாரை வந்து மரியாதைக்குரிய மெக்காலே மார்க்சிஸ்ட் அவர்களே அப்படின்னு தான் கூப்பிடுறேன் தோழர். அது அது ஒரு தனி கதை. அதான் நீங்க அதை அழகா வந்து இன்னைக்கு கவனப்படுத்துனீங்க. நான் அதை என்ன சொல்லணும்னா, அதாவது இந்துத்துவாவை தனிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்து விடுதலை நெறியை நாம வந்து பேசணும்னு சொல்றாங்க. அது ரொம்ப முக்கியமானது. இந்து விடுதலை நெறியை பேசுனா, ஒரு தலைவர் என்கிட்ட கேட்டாரு, என்ன நான் கம்யூனிஸ்ட் தலைவர்லாம் போய் விபூதி குடிக்கணுமான்னு கேட்டாரு. இது பெரியாரிய பாதிப்பு. ஏன்னா பெரியாரே கூட குன்றக்குடி அடிகளார்கிட்டையும் கிருபானந்த வாரியார்கிட்டையும் வேறொரு முகம் காட்டினார். அங்க ஒரு ஐக்கிய முன்னணி அமைச்சார். ஆக இங்க வந்து உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்துத்துவா வந்து ஒரு முதலாளிகளுடைய ஒரு கேடயமோ வாளாக கருவியாக செயல்படுற மாதிரியே இங்க வெற்று மதச்சார்பின்மை பேசுவதும் கூட ஒரு முதலாளித்துவ அரசியலுடைய ஒரு வளையம்தான். அந்த வளையத்துக்குள்ள உழைக்கும் மக்கள் அதை பேசணும், அதை மட்டுமே பேசக்கூடாது என்ற நிலையில உழைக்கும் மக்கள் வந்து இந்திய சமூகத்துக்குள்ள அதனுடைய பொருளாதாரம் வளர்ந்து வரும்போது மேல்தளத்துல என்ன மாதிரியான பண்பாட்டு விளைபொருள்கள் என்ன மாதிரி, அதாவது ஏன் வந்து மதங்களின் வரலாறாகவே இந்தியா இருக்குன்னு கார்ல் மார்க்ஸ் கேட்டதாக ஐஜாஸ் அகமது எழுதியிருக்காங்க. அதே மாதிரி விவேகானந்தர் போய் சொல்றாரு, சிக்காகோல என்ன சொல்றாரு, மதங்களின் தாயகம் தான் நாங்க, நீங்க எங்ககிட்ட பைபிள் எடுத்துன்னு வராதிங்கப்பா, நாங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சுத்திட்டோம்யா, நீங்க 2வது சுத்துறீங்கன்னு சொல்றாரு. ஆக இந்த 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 இந்திய சமூகத்தினுடைய பொருளாதாரத்தினுடைய வெளிப்பாடுகளாக இங்க நடந்த இந்த தத்துவார்த்த விவாதங்கள் ஆன்மீக வடிவத்தில் இருக்கிற ஆன்மீக நாத்திகம்னு சொல்றாரு தோழர் ரவீந்திரன் அவர்கள். அது மாதிரி வெவ்வேறு வடிவங்கள்ல இங்க வந்து ராஜதந்திரங்கிறது நல்ல வார்த்தையா இல்லை, அதாவது டிப்ளமேட்டிக்னு சொல்றாங்கல்ல ஆங்கிலத்துல, சமயோசித பேச்சுக்கள், மக்களை அணிதிரட்டுவதற்கான சாதுரியமான பேச்சுக்களாக, சமயோசித பேச்சுக்களாக, எப்படி சொன்னா ஜனங்க வந்து அணிதிரள்வார்கள் என்றதை மனதில் வச்சு நம்மளை அறிவாளியா காட்டிக்கிறதுக்கு பேசுறது இல்லை, சமூக ஒற்றுமையை இணைத்து அவர்களை அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி கொண்டு போதுவா பேசுதல் என்ற முறையில பொறுப்புணர்வு சார்ந்த ஒரு நரேஷனை, ஒரு விவாதம் செலுத்தும் முறையை, ஒரு பேசும் முறைமையை வந்து தோழர் ரவீந்திரன் அவர்கள் ஒரு 2000 வருஷத்து வரலாறை கடைந்தெடுத்து கொடுக்குறாங்க. அது வந்து இந்து விடுதலை நெறியா இருக்கு. நான் கூட சொன்னேன், தமிழ் தேசியத்தின் முன்னோடி வந்து பாரதியார்னு சொல்றாரு. அந்த ஒரு தலைப்புல பேசுவோம் தோழர்னு சொன்னேன். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு அடையாள அரசியல் எத்தனிப்பா பாரதியாரை கூட அவர் வந்து அவர் வேற சமூகம், அவரை பத்தி அதிகம் பேச வேண்டியது இல்லைன்னு கடந்து செல்ல முயற்சி பண்ணி தோத்துக்கிட்டு இருக்காங்க. கடந்து செல்ல முயலவே கூடாதுங்கிற முறையில இந்த எல்லாம் இணைந்து செல்கிற இந்த ஒரு பன்முக பண்பாடு, பன்முக செயல்பாடு வந்து இந்திய சமூகத்துக்குள்ள தகர்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு வலிமையா அது இருக்குங்கிறது நாம நினைவூட்டுறது மாதிரி தான் இதோட வந்து அந்த தொடர்ச்சியை, வரலாற்று தொடர்ச்சியை, தத்துவ தொடர்ச்சியை வந்து நம்ம கிட்ட கொண்டு வந்து சொன்னாங்க. விஎம்எஸ் வந்து கரெக்டா தொட்டாரு. நாங்கெல்லாம் ஐரோப்பிய மையவாத சிந்தனையா இருக்கிறோம், அதெல்லாம் பெரிய வார்த்தை அவர்கிட்ட இருந்து வர்றது. ஆக இந்த நரேஷனை உள்வாங்கணும், அவர் ஒருத்தர் தான் பேசிட்டு இருக்காரு, எல்லாரும் பேசுகியான்றாரு. அதனால இந்த கூட்டத்தை, இந்த எங்களுடைய உரையாடலை கேட்கிற இளைய தலைமுறை தோழர்களை ரவீந்திரனுடைய புத்தகங்களுக்குள்ளே, அவருடைய சிந்தனைக்குள்ளே ஆழமாக பயின்று அதுல குற்றம் குறை நாடி அதற்குள்ள ஒரு ஆழ்ந்த விவாதத்தை நடத்த முன்வருமாறு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சி